ரஜினி அண்ட் கமல் மேஜரா ஒரு பெரிய இதை பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் தேர்ட் பிளே தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 100-200க்குள்ளேயே தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜய் அவர்களுடைய படமும் ஒரு 250-300 மேல 400-600 இப்போ போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஃபேண்டசி வேர்ல்டை பெருசா ஓபன் பண்றது அவர் தான். பட் ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபேண்டசியோட சேர்த்து உங்களுக்கு பீரியாடிக் ஹிஸ்டாரிக்ன்ற விஷயத்தை ஓப்பன் பண்ணிடுறாரு, ஆக்ஷன்ன்ற ஒரு விஷயத்தையும் பெருசாக ஓப்பன் பண்ணிடுறாரு. இப்போ நம்மளோட இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் படம்லாம் என்னன்னா கமர்ஷியல் சினிமா, மசாலா என்டர்டெய்னராக இருக்கும். சல்மான் கானெல்லாம் வந்து வேட்டி கட்டி விட்டுட்டு இவர் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னென்னமோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. புஷ்பால என்னடா இருக்கு, எதுக்குடா புஷ்பா ஓடிச்சு அப்படின்னா இந்த சிக்னேச்சர் மூவு, இந்த சாமி பாட்டு, இதை தாண்டி என்ன இருக்கு எனக்கு புஷ்பால புரியலன்ற மாதிரி ஒரு படம் புஷ்பா. பாகுபலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரபாஸ் ஒன்றும் ஆகா ஓஹோ பெரிய ஆள்லாம் இல்லை. அங்க இஸ் அ குட் ஆக்டர், அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. பட் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய எலிவேஷன் இல்லை. இதுக்குள்ள வரும்போதே எல்சியூல விஜயோட எல்சியூ ஆரம்பிக்கிறோம், ரஜினியோட எல்சியூ ஆரம்பிக்கிறோம், எல்லாமே ஆரம்பிக்கிறோம். அப்ப நமக்கு ஏற்கனவே ஆடட் வேல்யூ இருக்குது. அவங்களெல்லாம் விட நம்ம இன்னும் பல மடங்கு மேல இருக்கிறோம். அப்ப நம்ம தான் அவங்களோட அதிகமா போகணும் இல்லையா? ஆனாலும் போல. ஏன் Code Red. Refreshing partner மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஸோ இப்போ வந்து தெலுங்கு படத்துலலாம் 1000 crore மூவிலாம் வந்து அடிக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழில் வந்து 1000 crore மூவின்னு ஒரு படம் கூட வரல. எல்லாம் வந்து 600 crore 800 crore வரைக்கும் கூட 2.0 படம்லாம் வந்து டச் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கிட்ட தானே போயிட்டு வந்திருக்கே தவிர 1000 crore அது வந்து அடித்ததே கிடையாது. அந்த மாதிரி தமிழ் படத்தில் வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா, இல்லை அந்த மாதிரி படம் எடுக்கவே முடியாதா தமிழில்? இதுதான் வந்து தப்பான கன்செப்ஷன். எடுக்கவே முடியாதா, எடுக்கிறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து தப்பு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார்டிங் டைமில் யாரா இந்த 800 crores ஃபர்ஸ்ட் அடித்தா அப்படின்னா நீங்கள் சொன்ன 2.0 எப்போ வந்துச்சுன்னா 2016. அப்போயே வந்து 2.0 வந்து 800 crores அடிக்குது. இது எப்போ அப்படின்னா பாகுபலி வர டைம்லயே, பாகுபலி 1 or 2 இந்த டைம்ல வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற ஒரு 2.1 அது அடிக்க முடியும் அப்படின்னா இப்போ 2025ல ஏன் பண்ண முடியாது, 2026ல ஏன் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஸோ அப்போ சம் ப்ராப்ளம் இஸ் தேர். என்ன ப்ராப்ளம் அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இங்கே பண்ணதற்கான டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா செட்டப் ஆல் குட் ரைட். பட் இப்போ அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணல, இந்த கொஸ்டின் வருது. இப்போ இந்த 1000 crore மார்க்கை யாரெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கா நம்மளுடைய இந்தியன் சினிமாவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி மூவிஸ் நிறைய பண்ணுது. ஏன் ஹிந்தி மூவிஸ் 1000 crore மேலே பண்ணுது? தமிழ் சினிமாவோட ஹிந்தி சினிமா சூப்பராக இருக்குதா அப்படின்னா அந்த சூப்பர் கேட்டகரி கிடையாது. பட் ஆனால் அவங்களுடைய ஆடியன்ஸ் வைடு. இப்போது இந்தியாவில் மட்டுமே ஹிந்தி பேசுகிறவங்க எவ்வளவு ஸ்டேட்ஸில் இருக்கிறாங்க, ஹிந்தி சினிமாவை பார்க்குறவங்க எவ்வளோ ஸ்டேட்ஸில் இருக்கிறாங்கன்றதான் மேட்ரு. இப்போ தமிழை பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க, கேரளாவில் பார்ப்பாங்க, கர்நாடகாவில் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து தாண்டி வெளியே போக போக கம்மியாக இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஒரு தமிழ் படம் ஹிந்தியில் எடுத்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆகும்போது ஹிந்தி ஸ்டேட்ஸில் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசாக போயிருக்காது, கம்மியாக போயிருக்கும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு கூட ஆக்சுவலாக ஹிந்தி படங்கள் தமிழ்நாட்டில் போகாது. அது அதை விட சூப்பரான ஒரு மேட்ரு. ஸோ நம்ம படம் ஹிந்தியில் அட்லீஸ்டாக சூப்பராக போகும். அவங்க படம் எத்தனை படம் நமக்கு தமிழ் அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகுது, அதில் எத்தனை போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது அதை விட ஒரு பெரிய பேட் நம்பர் தான். ஸோ அதனால் அதில் நம்ம சூப்பர் மார்க் வாங்கிட்டுருவோம். பட் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே ஹிந்தி படம் பார்க்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வருது ஓரளவுக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸ்னு போகும்போது உங்களுக்கு இந்தியன் சினிமா அப்படின்னாலே அதோட ஐடென்டிட்டி யார் அப்படின்னா பாலிவுட் மாதிரி ஆயிடுது. இப்போ தான் அதை உடச்சிட்டு சவுத் இந்தியன் சினிமாஸ், ஒரு பாகுபலி, ஒரு கேஜிஎஃப், ஒரு காந்தாரா, இதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சவுத் இந்தியன் சினிமாவுடைய ரெப்ரசன்டேஷன் குளோபலுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இப்போ இந்த குளோபல் ஆடியன்ஸுடைய நம்பர்ஸும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஹிந்தி படத்தை பார்க்குறதுக்கு. ஏன் அப்படின்னா ஹிந்தி பேசுகிற மக்கள் அதர் கண்ட்ரீஸில் போய் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை தவிர்த்து இந்தியன் சினிமாவை டப்டாக அவங்கவுங்களுடைய லாங்குவேஜஸில் வெளிநாட்டுக்காரங்க பார்க்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹிந்தி மார்க்கெட்டை பெருசு பண்ணிடுது. பட் அவங்களுடைய மேஜர் சங்க் ஆஃப் த மணி எங்கேருந்து வருதுன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்தே வந்துடுது. இதுதான் நம்பர்ஸ். இப்போது இதில் நெக்ஸ்ட் நம்ம சவுத் இந்தியன் மூவிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லாவே முதல்ல பண்ண ஆரம்பிச்சது யார் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா தான். இந்த கன்னடா, தெலுங்கு, மலையாளம் இவங்கெல்லாம் நமக்கு அப்புறம் எப்போயோ லேட்டாக ஆரம்பித்தவங்க, இப்போ வந்தாங்க.
பட் ஆனால் அவங்க நம்மளை தாண்டி போயிட்டாங்க. அது எங்கே, அதுதான் நம்ம இப்போ பேசணும். ஸோ இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 100 crore ஈஸியாக அடிச்சு ஜாலியாக போய்கிட்டு இருந்தாங்க நம்ம தமிழ் சினிமாவில். சூப்பர் 100 crore விஜய் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக 5-6 படம் 100 crore இருந்தாங்க. ரஜினி படம்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரன் போயிடுச்சு, என்ன நம்பர்ஸ்ரா இது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தசாவதாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக 2008லேயே ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் அந்த டைமில் அச்சீவ் பண்ணுச்சு. 2007 சிவாஜி, 2008 தசாவதாரம், 2010 எந்திரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012-13 இந்த டைமுக்குள்ளே வந்து நமக்கு விஸ்வரூபமும் வந்துருச்சு. ஸோ விஸ்வரூபம்க்குலாம் அப்புறமா தான் 2.2. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற இந்த டைமில் ரஜினி அண்ட் கமல் மேஜராக ஒரு பெரிய இதை பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் தேர்ட் பிளே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த 100-200க்குள்ளேயே தான் விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தான் ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் அவர்களுடைய படமும் ஒரு 250-300க்கு மேலே 400-600லாம் இப்போ போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போவே நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது 2016 2.0 பண்ணப்போ ஏன் எங்கே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா, தெலுங்கு படம் ஒன்று ஹிட் ஆகுது, பாகுபலி. அதுதான் இந்தியன் சினிமாவையே புரட்டி போடுது. ஸோ பிஃபோர் பாகுபலி, ஆஃப்டர் பாகுபலி நம்மளுடைய இந்தியன் சினிமாவையே இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு. பாகுபலினால வந்த மாற்றங்கள் என்னென்ன? நம்பர் 1, இது மாதிரி படம் பண்ணாதான் மெகா பட்ஜெட்டாக நம்மளால எடுக்க முடியும். ஒரு ப்ரொடியூசரை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னாலே இப்படிப்பட்ட கதையை நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா, எவ்வளோப்பா பட்ஜெட், 200 கோடியா, 300 கோடியா, 500 கோடியா, ஐ எம் ரெடின்னு ஒரு 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 ப்ரொடியூசர் சொல்கிறதுக்கு வேலிடான ஒரு கதை அப்படின்னா இது மாதிரி இருந்தால் தான். பழைய காலத்துக்கு போயிடணும், ஏன்ஷியன்ட் மூவிஸாக இருக்கணும், பீரியாடிக், ஹிஸ்டாரிக்கு, அது இது ராஜா அப்படின்னு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு ஸ்டோரி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் வேணுன்ற அந்த ஃபேண்டசிக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம். ஃபேண்டசி தெலுங்குலயே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த படம் அவரே ராஜமௌலி எடுத்திருக்காரு, மகதீர். அதுவும் ராஜமௌலி தான். மகதீர் எடுத்தாரு, அதுக்கப்புறம் அவ தான் மக்கின்னு சொல்லி எடுத்தாரு, எடுத்தாரு ஈடா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான், ராஜமௌலி தான். அதோடைய ஸ்டார்டிங் இதை வந்து அங்கே தான் அவர் போட்டு வைக்கிறாரு. அதெல்லாம் ஒரு நல்ல நம்பர்ஸ் காட்டுதுன்றது தெரிஞ்ச உடனே அப்போ பார்த்தீங்கன்னா பாகுபலி அவர் இறக்குறாரு. ஸோ இந்த ஃபேண்டசி வேர்ல்டை பெருசாக ஓப்பன் பண்ணுறது அவர் தான். பட் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபேண்டசியோடு சேர்த்து உங்களுக்கு பீரியாடிக், ஹிஸ்டாரிக்ன்ற விஷயத்தை ஓப்பன் பண்ணிடுறாரு, ஆக்ஷனுன்ற ஒரு விஷயத்தையும் பெருசாக ஓப்பன் பண்ணிடுறாரு. இப்போ நம்மளோட இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் படம்லாம் என்னென்னா கமர்ஷியல் சினிமா, மசாலா என்டர்டெய்னராக இருக்கும். ஹீரோ இருப்பார், வில்லன் இருப்பார், ஹீரோயினை காப்பாற்றணுமா இல்லையா, கடைசி 2 பேர் சேருவாங்களா இல்லையா, நடுவில் வந்த வில்லன் அடிக்கணும், ஊரை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும். இதுதான் இப்படி இருந்த ஒரு சிட்டி லைஃப்குள்ளே, கிராமத்துக்குள்ளே இருந்த கதையை அதே ஆக்ஷனை இவங்க எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பீரியாடுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஆக்ஷனையும் பில்டு பண்ணி வச்சுட்டாரு, பீரியாடிக் ஏன்ஷியன்ட் கதைகளையும் பில்டு பண்ணி வச்சுட்டாரு, ஃபேண்டசி வேர்ல்டையும் பண்ணிட்டார். இப்போ இவர் கொண்டு வந்த இந்த 3 பேஸ் தான் இந்தியன் சினிமாவை மாற்றுது. முதல்ல ப்ரொடியூசர் இப்படி இருந்தால் தான் ஓகே சொல்லுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ ஆயிடுச்சு. அப்போ 2வது என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி இருந்தால் தான் நம்மளால் பேன் இண்டியாவாகவும் ரீச் பண்ண முடியும். ஏன்னா குளோபலி அப்படின்றதுக்கு முன்னாடியே ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் பாலிவுட் ஆடியன்ஸ் கிட்ட பாகுபலி பெரிய ஹிட் ஹிந்தியில். இப்படிப்பட்ட ஒரு தெலுங்கு படம் டப்ட் இன் ஹிந்தி இவ்வளோ பெரிய மேசிவ் சக்ஸஸ் இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நம்பர்ஸ் அது ஹிந்தி மார்க்கெட்லையும் கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து இப்படி தான் அப்படின்ற இது 2வது. 3வது ஃபேக்டர் என்ன ஆகுது அப்படின்னா, ஹிந்தியில் கூட இந்த மாதிரி படங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் நாளைக்கு படம் பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சவுத் இண்டியன் ஃப்ளேவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட மூவிஸில். நீங்கள் 2019-20க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மசாலாவாக ஒரு படம் எடுக்கணும். சல்மான் கானெல்லாம் வந்து வேட்டி கட்டி விட்டுட்டு இவர் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, என்னென்னமோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நம்ம படங்களை நிறைய டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ரீமேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பேட்டர்னே மாற ஆரம்பிச்சிருச்சு. மோர் ஆஃப் சவுத் இண்டியன் சினிமா மாதிரி அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கோரே பார்த்தீங்கன்னா பாலிவுட்னா லவ், பாலிவுட்னா வந்து ரொமான்ஸ், இப்படி தான் அவங்க இருந்துச்சு. அவங்க ரொம்ப டூ மச் ஆஃப் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வார் 2, வார் 3 என்னென்னமோ பண்ணுறாங்க, பறக்கிறானுங்க, குதிக்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணி சேட்டை ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் ஆக்ஷனை ரொம்ப ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு தூம் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படின்னு ஃபுல்லாக ஷாருக் கான் வைப்ஸு, அப்படியே வந்து ஃபுல்லாக லவ், அப்படி இப்படி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாத்தையுமே இந்த தெலுங்கு சினிமா அதுவும் மெயினாக இந்த பாகுபலி மாற்றி விட்டுருச்சு. சரி, இப்போ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுப்பா. இப்போ இது மாதிரி வேறு யாரெல்லாம் படம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹிட் ஆவாங்களா அப்படின்னா, இதுலேருந்து இந்த லேயர்ஸ்லேருந்து ஒரு லேயரை உருவுறாங்க. என்னன்னா ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை வந்து மேசிவாக மாஸாக எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் நம்மளுடைய கேஜிஎஃப். கேஜிஎஃப் கன்னடாவில் எடுக்கிறாங்க. கன்னடாவில் இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி மாஸ் சினிமாலாம் பல இது எடுத்துருக்குறாங்க, தெலுங்குல எடுத்த மாதிரி, தமிழ் எடுத்த மாதிரி. பட் ஆனால் இது எப்படி அங்கே பாகுபலி பண்ணுச்சோ அந்த மாதிரி ஒரு கதையை பண்ணி விட்டுருது கன்னடா இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் மாஸ் எலிவேஷன் சினிமாவை
தான் இந்தியன் சினிமா இது மாதிரி பார்த்தது இல்லைன்ற மாதிரி ஒரு இடத்த கேஜிஎஃப் செட் பண்ணிடுச்சு. ஏற்கனவே பாகுபலியோட ஆக்ஷனு, இப்போ இதோட ஒரு ஆக்ஷன் சொல்லி இப்போ ஆக்ஷன் சினிமாவை மாஸாக பெருசாக காட்டணும். நெக்ஸ்ட்டு புஷ்பா வேற வந்துடுறாரு தெலுங்குல திரும்பவும். புஷ்பாவில் என்னடா இருக்குது, எதுக்குடா புஷ்பா ஓடிச்சு அப்படின்னா இந்த சிக்னேச்சர் மூவு, இந்த சாமி சாமி பாட்டு, இதை தாண்டி என்ன இருக்குது எனக்கு புஷ்பாவில் புரியலைன்ற மாதிரி ஒரு படம் புஷ்பா. அதுவுமே இந்த மாசு ஆக்ஷன் எலிவேஷன் சொல்லி அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஹிட் ஆகிடுச்சு. புஷ்பா 2 வந்து அந்த நம்பர்ஸையும் இன்றைக்கி பீட் பண்ணிடுச்சு. கேஜிஎஃப் 2 கேஜிஎஃப் 1ஓட நம்பர்ஸை பீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்னில் இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் நடுவில் திரும்பவும் நம்மளுடைய ராஜமௌலி அவர்கள் RRRனு ஒரு படத்தை பண்ணார். அகைன் அவரோட வேர்ல்டுலேயே ஒரு பீரியாடிக் ஏன்ஷியன்ட்டு அந்த கதைக்குள்ளே போயிட்டார். இந்த தடவை என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டு 2 ஆக்டர்ஸ் வச்சு போயிடுவோம், மறுபடியும் அந்த பாகுபலியோடைய டெம்ப்ளேட்டை விடாமல் பிடிச்சிட்டார். இப்போ ஜூனியர் என்டிஆர், ராம் சரண் 2 பேரை வச்சுக்கிட்டு இன்ன மாதிரி நம்மளால ஒரு இது பண்ண முடியும். அங்கே பிரபாஸ், ராணா, இங்கே ஜூனியர் என்டிஆர், ராம் சரண்னு சொல்லி ஒரு நம்பர்ஸை பெருசாக ஹிந்தியில் திரும்பவும் RRR பெருசாக கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் தமிழ் சினிமா என்னப்பா பண்ணுதுன்னு இப்போ லைட்டாக வண்டியை நவுத்தி இங்கே பார்த்தோம்னா அவங்களுடைய இதுக்கும் நம்மளோடதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுடைய எஃபர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம என்ன பண்ணுறோம், லோக்கியை வச்சு படம் எடுக்கிறோம். லோக்கியோடது எல்லாமே வந்து ஒரு புது விதமான சினிமா ஓப்பன் பண்ணுது தமிழ் சினிமாவில். அவங்க அங்கே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே வேற ஒரு விதமான ஆக்ஷன் சினிமா ஓப்பன் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு படத்துலேருந்து இந்த படத்துக்கு ஒரு இது இருக்கும், லிங்க் இருக்கும், இதில் இருக்கிறவங்க அதில் இருப்பாங்கன்னு சொல்லி அப்படிலாம் ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ண உடனே நம்ம தமிழ் சினிமா அவ்வளோதான், நம்ம தான் இப்போ மாசு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இதில் என்ன ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த மாஸ் யூனிவர்ஸ் இருந்தாலும், விஜய் இருந்தாலும், ரஜினி இருந்தாலும், இந்த படத்தில் இவர் வரலாம், அவர் வரலாம், கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு எவ்வளோ பில்டப்பை கிரியேட் பண்ணாலும் நம்மளால் ஏன் அந்த 1000 மார்க்கை கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா ரீசன் நம்பர் 1, நம்ம ஆர்டிஸ்ட்டை நம்பி தான் அந்த படத்தை ரிவால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க ஆர்டிஸ்ட்டை தாண்டினா நீங்கள் பாகுபலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரபாஸ் ஒன்றும் ஆகா ஓஹோ பெரிய ஆள்லாம் இல்லை. அங்கே இஸ் அ குட் ஆக்டர், அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. பட் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய எலிவேஷன் இல்லை. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் மாறுது. நீங்கள் ஜூனியர் என்டிஆரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா RRRக்கு முன்னாடி வரைக்கும் ஜூனியர் என்டிஆர், RRRக்கு அப்புறம் எங்கேயோ போயிடுச்சு அவருடைய மார்க்கெட்டு. ஸோ 2 பேருமே அதுக்கப்புறம் தான் எலிவேட் ஆகிறாங்க. பட் நம்ம இதுக்குள்ளே வரும்போதே எல்சியூவில் விஜயோட எல்சியூ ஆரம்பிக்கிறோம், ரஜினியோட எல்சியூ ஆரம்பிக்கிறோம், எல்லாமே ஆரம்பிக்கிறோம். அப்போ நமக்கு ஏற்கனவே ஆடட் வேல்யூ இருக்குது. அவங்களெல்லாம் விட நம்ம இன்னும் பல மடங்கு மேலே இருக்கிறோம். அப்போ நம்ம தான் அவங்களோட அதிகமாக போகணும் இல்லையா? ஆனாலும் போகல. ஏன் அப்படின்னா அகெயின் இது எல்லா ஃபேக்டர்ஸையும் இவால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் திரும்பவும் ஹிந்தி சினிமாவுடைய ஆடியன்ஸ் லெவல் வேறு, நம்ம தமிழ் சினிமாவுடைய ஆடியன்ஸ் லெவல் வேறு. அவங்களுடைய கவுண்ட் வேறு, நம்ம கவுண்ட் வேறு. என்ன ஆனாலும் அவங்களுடைய ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் ஜாஸ்தி இந்தியா முழுக்க. தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், தமிழ் சினிமாவுடைய ஆடியன்ஸுடைய கவுண்ட் கம்மி தான் அவங்களோட கம்பேர் பண்ணுவோம். இந்த ரியாலிட்டி நம்ம ஒத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசன் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த ஹீரோவை ரிவால்வ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பெரிய ஹீரோ வந்தாங்கன்னா அதை விட அட்வான்டேஜ் தானே ஜாஸ்தின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பெரிய ஹீரோ உள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் அந்த படத்தை விட்டுடுறீங்க, அந்த ஹீரோக்காக படத்தை எடுக்கிறீங்க. அப்போ விஜயை சுற்றி படத்தை எப்படி எடுக்கலாம், ரஜினியை சுற்றி எப்படி எடுக்கலாம், அப்படி போகும்போது அவங்களுக்கான பில்டப்பு, அவங்களுடைய மாஸ் எலிவேஷனு இதுலேயே தான் கான்சென்ட்ரேட் ஆகுதே தவிர அந்த கதைக்கான இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு வந்து ஜாஸ்தியாக பெருசாக இல்லை. ஸோ அதை எப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், நம்ம ஒரு கதை, ஒரு மாஸ் ரைட்டிங்கும், அந்த ரைட்டிங், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த டிரெக்ஷன், இதுதான் இவங்களுடைய இந்த எல்லா படத்துக்கும் சக்ஸஸ் காரணம். நீங்கள் பாகுபலி 1-2 எடுத்துக்கோங்க, KGF 1-2 எடுத்துக்கோங்க, புஷ்பா 1-2 எடுத்துக்கோங்க, காந்தாரா 1-2 எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அந்த கதை தான். நீங்கள் காந்தாரா வந்து இது மாதிரி ஒரு கதை நான் பார்த்ததே இல்லை. அவங்க ஊர், அவங்க கும்பிடுற சாமி, அதை வச்சு ஒருத்தர் இப்படி படம் எடுப்பாரு. நம்ம தான் சாமி படம் படம் எடுத்துருக்கோம், தான் மூக்குத்தி அம்மன் எடுத்தோம். அவங்க எடுக்கிறாங்களே நம்ம அவங்களுடைய சாமி படத்தை, அதை எவ்வளோ ஹார்ட் கோராக உள்ளே புகுந்து அந்த காடை சுற்றி இருக்கக்கூடிய இமோஷன்ஸ் அதை எப்படி நமக்கு கடத்துறாங்க. நம்ம அந்த சாமியை கும்பிட்டதே கிடையாது. அவங்க வந்து துளு லாங்குவேஜ் பேசுகிற மேங்களூரில் இருக்கிறவங்க கும்பிடுற சாமி அது. ஆனால் நமக்கு எப்படி அதோடைய கனெக்ஷன் வருது? பிகாஸ் நம்ம ஊரில் நம்ம கும்பிடுற சாமிகளும் சின்ன சின்ன கனெக்ஷன் இருக்குது. நமக்கு அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அந்த இமோஷன், அந்த ஃபீலிங்ஸை. நார்த் இந்தியாவில் இருக்கிறவனும் அதை கனெக்ட் பண்ணிக்கிறான். அப்படி எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கதை இருக்குதா நம்ம கிட்டங்கிறது தான் காந்தாரா மூலமாக நமக்கு வர கேள்வி. சேம் வித் RRR. ஒரு ஏன்ஷியண்ட்டாக ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த ஒரு கதை, அதை சுற்றி இவங்க ஒரு பில்டப்பாக இவங்களோட கதையை வச்சு நமக்கு ஒரு ஃபீல் வருது. இந்தியா, இண்டிபெண்டன்ஸு, வேறு லெவலில் ஒரு பேட்ரியாட்டிசம், அந்த உணர்வுகளை கொண்டு வர. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன் விச் கனெக்ட்ஸ் யுவர் இமோஷன்ஸ். KGF எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ்லாம் வருது பாருங்க. கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் ஏன் வருது அப்படின்னா, ஒரு கோலார் தங்கம்
அந்த கேஜிஎஃப்ல இருக்குது. இந்த ஒரு கேஜிஎஃப் தங்கம், அந்த பெரிய தங்க கிணறு, அதுக்குள்ள அதில் ஒரு ஹீரோ ஒருத்தன் எலிவேட் ஆகி வரான், ஒருத்தன் மொத்த கும்பலுக்கு அவன் தான் லீடரு. இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம ஒரு சிமிலராக எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா 2008 குருவியில் பார்த்துருக்குறோம். பட் குருவி இஸ் மோர் ஆஃப் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர், ஆக்ஷன் என்டர்டைனிங் படம் அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேஜிஎஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆப்போசிட். இது வந்து ஹார்ட் கோராக அந்த சப்ஜெக்டை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுது. ஹீரோ எலிவேஷன், த்ரிஷாவோட கதை, கோச்சாருன்ற ஒரு கேரக்டர், விவேக்கோட ஜோக்கு, இது ஒரு மசாலா என்டர்டெய்னர். அவங்க அப்படி காட்டல. அந்த உள்ள இருக்கிற அந்த ஒரு இடம், அங்கே கஷ்டப்படுறவங்க, அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்களும் ஒருத்தன் ஹீரோவா எலிவேட் ஆகி வரான். இவங்க என்ன ஆனாங்க, இவன் என்ன ஆனான், வில்லனுங்களை இவன் சாவச்சானா இல்லையா, இதுதான் கதை. இதை எடுத்து கேஜிஎஃப் அவங்க எடுக்கும்போது அது எலிவேட் ஆகுது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இட்ஸ் த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன். நெக்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா பாகுபலி அதே தானே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எவர் இப்படி ஒரு ஃபேண்டசி படம் பார்த்ததே கிடையாது. ஃபேண்டசினா ஃபேண்டசி, இந்த இதுலேருந்து அங்கே தாவறாரு, அங்கேருந்து இங்கே தாவறாரு. இன்னைக்கு 2026 பார்த்தா அதில் 1000 தப்பு கண்டுபிடிக்கலாம். 1000 ஹிடன் மிஸ்டேக்ஸ் இன் பாகுபலி. இன்னைக்கு ஒருத்தன் வீடியோ யூடியூப்ல எடுத்து போடலாம். 2016 2015 அப்படி ஒரு படத்தை பார்த்து ஆண் வாயை பொழந்து உட்காந்தவங்க நம்ம எல்லாருமே. ஸோ அப்படி ஒருத்தன் ஒரு ராஜா காலத்தில் இருக்கிறான். அவங்களுடைய வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு ஒய்ஃபுக்காக, உனக்காக நான் நிற்கிறேம்மான்னு அந்த ஊரை விட்டு வெளியே வர, கிட்டத்தட்ட படையப்பா கதறே வச்சுக்கோங்களேன். பட் என்னதான் இருந்தாலும் அதை எப்படி அவன் எடுக்கிறான், அதுதான் நான் சொல்கிறேன். தோ த ஸ்டோரி மைட் பி எ லிட்டில் ஓல்டு, அதை வச்சே ஒரு ஹீரோலேருந்து ஜீரோவாய் திரும்ப அவன் எப்படி ஹீரோ ஆகிறான்ற ஒரு கதை. அங்கேருந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, அந்த தண்ணியிலேருந்து கீழே உள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கையை பிடிச்சி தூக்கிட்டு போகிற ஒரு அம்மா, அந்த குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குறாங்க. திரும்ப ஒரு மேலே ஊருக்கு போகிறாரு, பார்த்தா அவர் பெரிய ராஜாவோட வீட்டு பையன். அங்கே போய் அவங்க அம்மா அவர் தான் காப்பாற்றுறாரு. இதை எப்படி ஒருத்தங்க காட்டுறாங்க பிரம்மாண்டமான்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ இங்கே தான் பாகுபலி ஜெயிச்சது. அகைன் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். லாஸ்ட் புஷ்பா எல்லாரும் பார்க்காத ஆக்ஷன் படமா, இதில் எல்லாரும் புது ஆக்ஷன் என்ன அப்படின்னா, அதை அவனுடைய ஃப்ளேவரில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக காட்டி, ஒரு அல்லு அர்ஜுனே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் காட்டலான்னு அவன் எடுத்து கொண்டு போனால் அது புஷ்பா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது இண்டிவிஜுவலாக இப்போ எனக்கோ உங்களுக்கோ இதில் எந்த படம் வேணாலும் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆன் த ஹோல் ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றது. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் தீஸ் 3 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன். ஸோ இதுலேயுமே நம்ம பார்த்தோன்னா, இப்போ அந்த தெலுங்கு படத்துலேயே இப்போ 100,000 crore அடித்த படத்தில் எல்லாமே ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாகுபலிலையும் வந்து இப்போ நம்ம பாகுபலின்னு எடுத்தோன்னா முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்றது மகிழ்மதி, பாகுபலி, கட்டப்பா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இப்போ நம்ம வந்து ஜெயிலர் எடுத்தோம்னா முதல்ல நம்மளுக்கு ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் அதில் வர அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு வர்றது ரஜினிகாந்த் தான் நம்மளுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆக்டர் ரிவால்வ் ஆகி அந்த ஆக்டருக்காக படம் எடுக்க போய் அது அப்படி மாறிடுது. ப்ளஸ் இவங்க வந்து அது ஒரு இப்போ நம்ம தமிழ் படத்தில் எடுத்தாலுமே அதில் அவங்க கொண்டு வர அந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ எல்சியூவில் வந்து இப்போ லிங்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தா இந்த படத்தில் இருக்க கேரக்டர் இந்த படத்தில் வரும்போது ஸோ அதை பார்த்தா இது புரியும், இதை பார்த்தா இன்னொரு படம் புரியும். ஸோ அந்த மாதிரி அது லிங்க்டாக இருக்கும்போது உள்ள கேமியோ கொண்டு வரும்போது ரெஃபரன்சஸ் வேறு படத்துலேருந்து பழைய படத்துலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இப்போ அது நம்மளுக்கு மட்டும்தான் புரியுமே தவிர, இப்போ இதை தாண்டி வேற ஒரு ஸ்டேட்லேருந்து நம்ம பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாகுபலியை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து எங்கேருந்து யார் பார்த்தாலுமே வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த ஒரு இமோஷன் கனெக்ட் இருக்குது. இப்போ கேஜிஎஃப்ல எடுத்தாலுமே வந்து அங்கே அந்த கேஜிஎஃப் அந்த கோல்டு மைன் அந்த ஒரு இடம் செட்டப் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ஹீரோ எலிவேஷன் எல்லாமே அதுலேயும் இருக்குது. ஆனால் அவங்களுக்காக யஷுக்காக எடுத்த படம் அது அப்படின்ற மாதிரியான ஒரு எலிவேஷன் கிடையாது. ஸோ அது எங்கேருந்து யார் பார்த்தாலும் அந்த கதை புரிகிற மாதிரி இருக்கிறதுனால அது ஓவர்சீஸ்லேயுமே 500+ crores ஓவர்சீஸ்லேருந்து மட்டும் வர அளவுக்கு அது போயிருச்சு. ஸோ இப்போ இது நம்ம பார்த்தா நம்மளுக்கு புரியும், இந்த ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு புரியும், நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இங்கே தமிழ்நாடுக்குள்ளே வந்து அந்த லெவலாக அந்த போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் மூவி ஃபேன்ஸுக்கு படம் எடுக்கல, ரஜினி ஃபேன்ஸுக்கு படம் எடுக்கிறீங்க, விஜய் ஃபேன்ஸுக்கு படம் எடுக்கிறீங்க. இதுதான் இங்கே பிரச்சனையாக இருந்திருக்குது. இதை ஸோ அப்போ இந்த ஹீரோ வச்சு நம்ம பெருசாக ஒன்று பண்ணிடலாம், இந்த ஹீரோ வச்சு அவங்க அச்சதை நம்ம தாண்டி போயிடலாம் அப்படின்னு அந்த ஹீரோ மேலே போடுற நம்பிக்கையை கதை மேலே போட்டு இந்த கதைக்கு ஒரு ஹீரோவை போடுறோன்ற விஷயத்துக்குள்ளே இவங்க இறங்கலை. ஸோ அப்போ இது முன்னாடி நமக்கு வேற யார் டிரெக்டர்ஸ் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த மாதிரி மெகா மூவி ஹிட்ஸ் நம்ம தமிழ் சினிமா பார்த்த ஹிட்டெல்லாம் கொடுத்தது யாருன்னு பார்த்தா சங்கர், அட்லி, இவங்களாம் தான் இந்த பெரிய நம்பர்ஸை கொடுத்தவங்க. சங்கர் தான் வந்து சிவாஜி கொடுத்தாரு, சங்கர் தான் எந்திரன் கொடுத்தாரு, சங்கர் தான் 2.0 கொடுத்தாரு. விஸ்வரூபமாக இருக்கட்டும், தசாவதாரமாக இருக்கட்டும், ரெண்டுமே கமலுடைய ப்ராடக்ட். அவர் தான் அப்படின்ற அந்த தனி ஆளாக அதனால வந்த அந்த நம்பர்ஸு.
ஸோ இதை தாண்டி வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அட்லி தான் ஓரளவுக்கு பெரிய நம்பர்ஸ் கொண்டு போக ஆரம்பிச்சார். அடுத்து லோக்கி வந்தார் இந்த லிஸ்ட்டில். ஸோ இப்போ இவங்களை தாண்டி பெரிய நம்பர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டைரக்டர் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு பெரிய பட்ஜெட் எடுக்கிறதுக்கு அந்த டைரக்டருக்கு தேவை கதை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் நம்ம பார்த்தோம். பட் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணவும் தெரியணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஷங்கருடைய ஸ்கூல்லேருந்து வந்தவர் தான் நம்மளுடைய அட்லி. நம்மளுடைய அடுத்த லெவல் தமிழ் சினிமாவை ஒருத்தர் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா நம்ம எங்கடா போகிறது, என்னடா பண்ணுறது, இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும். ஷங்கர் இப்போ இன்றைக்கி அவுடேட் ஆகிட்டாரு. அவருடைய படங்கள்லாம் என்ன ஆக போகுது நமக்கு தெரியல. இந்தியன் போயிடுச்சு, இந்தியன் 2 என்ன ஆக போகுது, இந்தியன் 2 போயிடுச்சு, இந்தியன் 3 என்ன ஆக போகுது நமக்கு தெரியல. இந்த பக்கம் தெலுங்குல போய் ஒரு படம் எடுத்திருந்தார் ராம் சரணை வச்சு, அது அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்படி இருக்குது ஷங்கரோட நிலைமை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய நம்பர் கிடையாது. 2.2 நம்பர்ஸ் பண்ணியிருந்தாலுமே கூட படமாக வந்துட்டு கடைசியிலலாம் கிளைமேக்ஸில் என்னங்க இப்படி முடிச்சிட்டிங்க நீங்கன்ற மாதிரி தான் 2.2 வந்து ரொம்ப வீக்கான ஒரு லைனில் இருந்துச்சு அது. ஸோ கிட்டத்தட்ட அவருடைய ஆஸ்தான ரைட்டர் சுஜாதா அவர்கள் இல்லாததுக்கப்புறம் ஷங்கர் ரொம்ப தடுமாறுறாரோன்ற பேச்சுலாம் நம்ம ஈடுபடுத்த பார்த்தோம். ஸோ அப்போ தென் ஹூ வில் டேக் தமிழ் சினிமா டு த நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இன்றைக்கி தமிழ் சினிமாவை விட்டுட்டு பாலிவுட்டில் போய் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் தான் திரும்ப வரணும். அது அட்லி. நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் எவ்வளோ பேர் வேணால் அட்லியை வந்துட்டு இவர் வந்து காப்பி பேஸ்ட்டு. ஏன்னா அந்த டைமில் அட்லிக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா விஜய் அஜித்ன்ற ஒரு பெரிய ஒரு ரைவல்ரி ஓடிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. அப்போ அஜித் ஃபேன்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமே விஜய் அடிக்கணும்னா அட்லி அடிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு டூல் மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேன் வாருக்குள்ளே அட்லி மாட்டிக்கிட்டார். அது இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக அட்லி எல்லாரும் போற்றி பாராட்டியிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ராஜா ராணி படம் முடியும் போது அட்லி பெரிய ஒரு இது, யாரா அந்த பையன் இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கலாம், அழகான படம்டா, பியூட்டிஃபுல் படம்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. தெரி எடுத்து முடிச்ச உடனே இந்த விஜய் ஐடென்டிட்டியில் போயிட்டார். அந்த ஆடியோ லான்ச்சில் வேற போயிட்டு அவர் விஜய் பற்றி ரொம்ப பாராட்டி பேசும்போது விஜய் அவர்களை பிடிக்கலன்னு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேன் வாருக்குள்ள இவர் மாட்டிக்கிறார் ட்ரோல் மெட்டீரியலாக. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அது எதையுமே கண்டுக்காமல் தன்னுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை மட்டும் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணார். ராஜா ராணி, தெரி, மெர்சலு, பிகிலு, அப்படியே அடுத்து ஹிந்தி படத்துக்கு போயிட்டார் அவர். ஸோ இது இவருடைய பேட்டர்னாக வச்சுட்டார். ஹிந்தி படத்தில் போய் அவங்க வந்து அந்த ஜான் பேபி ஜான்னு சொல்லிட்டு தெரி படத்தோட ரீமேக்கை வந்து அவரே அங்கே போயிட்டு பண்ணார் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில். அது செம ஃப்ளாப் ஆயிடுச்சு ஹிந்தியில் போயிட்டு. அடுத்து ஜவான் பண்ணார், மிகப்பெரிய ஹிட்டு. ஜவான்காக ஷாருக் கான் தன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் முறையாக ஒரு நேஷனல் அவார்டு ஃபார் த பெஸ்ட் ஆக்டிங் வாங்குறாரு. ஜவானை விட வேறு நல்ல படம் அவர் நடிக்கலையாடான்னு கேட்டிங்கன்னா அது என்னோட கொஸ்டின். நான் கேட்பேன், எவ்வளோ நல்ல படம் நடிச்சிருக்காரு, ஜவான்காரா போய் நேஷனல் அவார்டு கொடுத்து இத்தனை வருஷம் எங்கடா பண்ணுறீங்க அவர் கொடுக்காம நான் கேட்பேன். பட் ஜவான்காக அவர் நேஷனல் அவார்டு வாங்கினார். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இங்கேருந்து விஜய் அவர்களை வச்சு படம் எடுத்துகிட்டு அங்கே போய் ஷாருக் கானை வச்சு ஒரு படம் அவர் எடுத்து மாஸ் காட்டி என்ட்ரியே ஹிந்தி சினிமாக்குள்ள என்ட்ரியே வேற மாதிரி. அதுக்கு அடுத்து வந்த படம் தான் பேபி ஜான், இந்த ஜான் பேபி, அந்த அந்த தெரி படத்தோட ரீமேக் படம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அந்த ஜவானுடைய ஹிட்டை கொடுத்துட்டு இப்போ சல்மான் கானோட பண்ண போறாருன்றாங்க, அல்லு அர்ஜுனோட பண்ண போறான்றாங்க, எல்லாரும் அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க, யாருக்கு ஒரு ஓகே சொல்ல போறான்னு சொல்லி கிட்டத்தட்ட சல்மான் கான் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் தேர்ன்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு ஷாருக் கானுக்கு அப்புறமா. பட் அங்கேருந்து அதுக்கப்புறமா வந்து இப்போ அல்லு அர்ஜுனுடைய ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தெலுங்கு படம் ப்ளஸ் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மல்டிலிங்குவல் தான், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் எல்லாத்தையும் ஒரு பேன் இண்டியா படத்தை அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு 1000 crore தாண்டணும் அப்படின்னா அது லோக்கியால் முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் மார்க் தான் நான் சொல்லுவேன். தட் ஹேஸ் டு பி மிஸ்டர் அட்லின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி அதில் அல்லு அர்ஜுன் வச்சு சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுவார், பக்காவாக 1000 crore தாண்டி வந்த படம். அங்கே போய் அல்லு அர்ஜுன் வச்சு பண்ணுறாரு. இந்த ப்ராஜெக்ட், இந்த கான்செப்ட் அதெல்லாம் என்னென்னமோ காட்டுறாங்க வெளியே இருந்து பார்க்கும்போது அது ஷோர் ஷார்ட்டாக 1000+ தோணுது. வி ஹவ் மிஸ்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இல்லாமல் போயிடுச்சு. அது ஏன் கிடைக்காம போச்சு, எப்படி தமிழ் சினிமா மிஸ் பண்ணிச்சு அட்லியை, எப்படி இங்கேருந்து தாவி அவர் ஜவானுக்கு போனார், எப்படி விட்டாங்க இங்கேருந்து அவங்க அவரை வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ்னால் அவரை லாக் பண்ணி தம்பி இங்கே பண்ணுங்க, இவரை வச்சு பண்ணுங்க, அவரை வச்சு பண்ணுங்க, ஏதாவது சொல்லி எப்படி அவர் இங்கே உட்கார வைக்காமல் போனாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் அவர் அங்கே போயிட்டு அல்லு அர்ஜுனோட தெலுங்குல பண்ணிருக்காரு, எப்போ அவர் திரும்ப தமிழுக்கு வந்து தமிழ் ஹீரோ வச்சு அடுத்து பண்ணுவார்ன்றது கேள்வி தான். ஸோ லோக்கி அட்லி கிட்ட கையில் இருக்குது. பட் ஐ வுட் சே அட்லி, பிகாஸ் லோக்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் ரொம்ப அந்த ஹீரோவே தான் நம்பி அவர் வந்துட்டு படம் பண்ணுறாரு. நிறைய காம்ப்ரமைஸ் ஆகுது. நீங்கள் கூலிலையும் கேட்டிங்கன்னா நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும். நீங்கள் கூலி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும். லியோ பார்த்தீங்கன்னா அதுலேயுமே விஜய் அவர்களை சுற்றி எழுதி என்னமோ பண்ணால் ரைட்டிங்கில் பெருசாக விட்டுருப்பாரு. ஸோ இவங்க எல்லாருமே விடுறத தெலுங்கில் அவங்க பிடிக்கிறாங்க. அது எங்கன்னா அந்த ரைட்டிங் தான், அந்த கதை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம காட்டாத பார்க்காத ஒரு உலகம், அதில் ஒரு மாஸ், அந்த எலிவேஷன், ஓனது என்னமோ பண்ணுறான்டா மேஜிக்ன்ற மாதிரி அவங்க ரைட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ரைட்டிங் வந்து டிரெக்டரே பண்ணுறாங்க.
அந்த ரைட்டிங் அண்ட் ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பைன்ற அந்த டிரெக்டர் வந்துட்டு ஹீரோக்காக எழுதுறாரு, மொத்தமும் குழப்புது. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட வந்து பார்ப்போம். ரைட், ஓகே, பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.